இது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே படிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு இன்னும் ஒரு 3 hours தான் இருக்குது, 5 hours தான் இருக்குது, 10 hours தான் இருக்குது ஒரு முக்கியமான எக்ஸாமுக்கு. ஆனால் இந்த லாஸ்ட் மினிட்ல படிக்கிறத நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக உங்களால் இப்பயுமே நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அதுக்குன்னு ஹானஸ்டாக ஒரு சில நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. மொதல் விஷயம், ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 365 நாள். ஓகே, இந்த 365 நாள் நீங்கள் கரெக்டாக சூப்பராக படிச்சிருந்தா கூட இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஒழுங்காக படிக்கலை, பிளான் பண்ணல அப்படின்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே என்ன ஆகிடும், ஜஸ்ட் வித்தின் பிளிங்க் ஆஃப் அ செகண்டில் வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த லாஸ்ட் மினிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வேணும் அப்படின்றத இப்போ நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயம், நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவிஷன் பண்ண போகிறீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் இடத்த நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் விஷயமா இருக்கும். உங்களுக்கு உங்கள் வீடையோ இல்லை உங்கள் ஸ்கூல்லையோ எங்கே வேணால் இருக்கட்டும், சரியா, எங்கே உட்காந்தா உங்களால் பீஸ்ஃபுல்லாக அழகாக படிக்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா யோசிக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் இடத்த சூஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது, ஸ்டே ஹைட்ரேட்டட். ஓகே, படிக்கும்போது நம்ம பசங்க நிறைய பேருக்கு வர ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, தூக்கம். சரி, அப்படியே நான் படிச்சுட்டே தான் இருப்பேன், ஆனால் எங்கே இருந்தால் எனக்கு அந்த தூக்கம் வரும்னு தெரியாது, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, நீங்கள் படிக்கும்போதே கொஞ்சம் தண்ணி உங்கள் கூட வச்சுக்கோங்க, தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ரெண்டாவது, இப்போ உங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, புக்ஸ் எல்லாம், ஒவ்வொரு வாட்டியும் அந்த புக்ஸ் எல்லாம் எங்கேயோ போய் தேடி தேடி எடுக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன புக்ஸ் வேணுமோ, என்ன மெட்டீரியல் வேணுமோ, பேப்பர் வேணுமோ, ஜெராக்ஸ் வேணுமோ, எழுதி பார்க்க நோட் வேணுமோ, பென்னு, பேனா, பென்சில், ஸ்கேலு எல்லாத்தையுமே கொண்டு வந்து நீ எங்கே படிக்கிறியோ அங்கே முன்னாடி வச்சுக்கோ. எதுக்காகவும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. ஸோ கரெக்டான பிளேஸு, குடிக்க நிறையா தண்ணி, அண்ட் ஃபைனலாக படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே ஃபஸ்ட்டு கேதர் பண்ணி வச்சுக்கோ. சரியா, இப்போ என்ன பண்ணு, உன் டெக்ஸ்ட் புக் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் புக்குடைய இண்டெக்ஸ் பேஜை எடு. ஓகே, நீ என்ன எக்ஸாம் படிக்கிறியோ அதோட டெக்ஸ்ட் புக்கோட இண்டெக்ஸ் பேஜை எடு. இதில் உனக்கு எந்தெந்த சாப்டர்லாம் தெரியும், எதெல்லாம் தெரியாது. இப்போ இதை நீ 3 விதமாக மார்க் பண்ணலாம். எனக்கு தரோவாக தெரியும், சுத்தமாக தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். 3 விதமாக நீ என்ன செய்யலாம், முதல்ல பிரித்து மார்க் பண்ணலாம். இந்த மார்க் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆனால் இந்த 5 நிமிஷம் செலவு பண்ணுறதுக்கு நம்ம சோம்பேறித்தனப்பட்டு எவ்வளோ சொதப்பிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் நீ யோசிச்சுனா உனக்கே தெரியும். ஸோ ஸ்பெண்ட் 5 minutes ஃபார் இட். இப்போது சரி சார், இதெல்லாம் நான் மார்க் பண்ணிட்டேன், இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை. இப்போ நீ மார்க் பண்ணதில் ஹெவி வெயிட்டேஜ் சாப்டர் ஏதாவது இருக்கா பார். இப்போ நம்ம சிலபஸ் எல்லாத்துலேயுமே இல்லை, ஹெவி வெயிட்டேஜ், லோ வெயிட்டேஜ்னு 2ஆக பிரிச்சிடலாம். ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும், அந்த டாபிக்ஸில் இருந்து தான் மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். சரியா, அப்போ அந்த மாதிரி ஹெவி வெயிட்டேஜ் டாபிக் ஏதாவது உனக்கு சுத்தமாக தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியலன்ற கேட்டகரியில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், அப்போ அதை படிக்க வேண்டியிருக்கும். இப்போ ஒரு பேச்சுக்கு நான் என்ன சொல்கிறேன், உனக்கு ஒரு ப்ரியாரிட்டி எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிக்கணுன்றத சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3rd சாப்டர் இருக்கிறதுலே ஹெவி வெயிட்டேஜ், உனக்கு இன்னும் எக்ஸாமுக்கு 5 மணி நேரம் இருக்குது. அப்போ நீ என்ன தெரியுமா செய்யணும், இந்த 5 மணி நேரத்தை 2 hours, 2 hours and 1 hour இப்படி பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2 hours நீ என்ன செய்யணும்னா உனக்கு சுத்தமாக தெரியாத ஹெவி வெயிட்டேஜில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். ஓகே, லாஸ்ட் மினிட்ல கூட நீ சுத்தமாக தெரியாத படிக்கலாம். இந்த மாதிரி நீ என்ன டைமை கரெக்டாக பிரிச்சா, அப்போ ஹெவி வெயிட்டேஜில் ஒரு டாபிக் இருக்குது, ஆனால் அதுக்கு உனக்கு சுத்தமாக தெரியாதா, 2 hours ஸ்பெண்ட் பண்ணு. எனக்கு ஓரளவுக்கு தெரியும், எனக்கு ஓரளவுக்கு தெரியுன்றத அடுத்த 2 hours படி. அண்ட் லாஸ்ட் 1 hour ஏற்கனவே நல்லா தெரிஞ்சது, அப்புறம் இது எல்லாத்தையுமே திரும்ப ஒரு வாட்டி அழகாக ரீகால் பண்ணு, ரிவைஸ் பண்ணு. இந்த 1 hour படித்தது எல்லாத்தையும் திரும்ப ஒரு வாட்டி பேஜை திருப்பியாவது பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை செய்யாமல் போயிட்டா நிறைய நேரத்தில் கஷ்டப்பட்டு படித்து புண்ணியம் கிடையாது. ஏன்னா ரீகால் ஆகாது. எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டெப்பு மறந்து போயிடும். அது ஞாபகம் வந்துச்சுன்னா திரும்ப எல்லாத்தையும் எழுதிடுவேன், ஆனால் அப்படியே ஹேங் ஆகி நிற்பேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் ரீகாலுக்காக ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கும். ஹெவி வெயிட்டேஜ் சாப்டரில் இருக்கிற ஒரு விஷயம் தெரியாமல் நம்ம போக வேண்டாம். அப்போ அதுக்குன்னு டைமை ஒதுக்கிக்கும். அடுத்து இப்போ நீ படிக்கிறல்ல, இது உனக்கு ஈஸியாக ரீகால் ஆகணும் எக்ஸாம்லன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் அப்பா இருக்காங்க, அம்மா இருப்பாங்க, இல்லை அண்ணா தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட ஆன்சர்ஸை சொல்லு. இதெல்லாம் அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரி, நமக்கு ஒரு சில பேருக்கு அன்ஈஸியாக இருக்கும், ஐயோ அது எப்படி அப்படின்ட்டு. சரி, இல்லை சார் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொன்னால் புரியாது. புரிய தேவையில்லடா, உனக்கு புரிஞ்சால் போதும். புரியுதா?
ஸோ அவங்ககிட்ட போய் சும்மா புக்கு கொடுத்துட்டு அம்மா இதை பாரு இப்போ நான் அந்த ஆன்சர் சொல்கிறேன் பாரு அப்போ அதை கொஞ்சம் கவனிங்களேன் டாடி இங்கே பாருங்கள் நான் ஆன்சர் சொல்கிறேன் ஓகே நீங்கள் சும்மா கேளுங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட வாய் விட்டு சொல்லு. இல்லை அண்ணா தங்கச்சி இருக்காங்க ஓகே அக்கா இருக்காங்க தம்பி இருக்காங்க யார்கிட்டயாவது போய் இந்த மாதிரி நீ ஆன்சர் சொல்லி பண்ணனா உனக்கு எக்ஸாமில் சூப்பராக ரீகால் ஆகும், மறக்காது. சரியா? இப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு 1 ஸ்டெப் ஃபர்தர். சரி இல்லை நான் கொஞ்சம் பாயிண்ட் பிளாங்க் 0ல் இருக்கேன், எனக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்கல்ல ஓரளவுக்கு தெரியும் சுத்தமாக தெரியாது சூப்பராக தெரியும், நான் 0 சார், நான் என்ன சார் பண்ணுறது? தயவு செஞ்சு அப்போ நிறைய எங்கள் சேனல் இல்லை நிறைய யூடியூப் சேனல்ஸில் இந்த எக்ஸாம் சீசனில் உனக்கு 1 ஷாட் ரிவிஷன்ஸ் மேரத்தான்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? எக்ஸாமுக்கு முன்னாடினால என்ன பண்ணுவாங்க, நீ ஒரு 75 எடுக்கணும் 80 எடுக்கணும் 85 எடுக்கணும்னா அதுக்கான கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் டீச்சர்ஸ் ஃபாஸ்ட்டாக நடத்துவாங்க. அப்போ ஃபுல் இன்டென்சிட்டியோடு அங்கே போய் உட்காந்து அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் கவனிக்கணும். அதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 hours நீ செல்ஃபாக படிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 1 ஷாட் ரிவிஷன்ஸ் மேரத்தான்லாம் ஃபாலோ பண்ணு, செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாலுமே ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், அது உண்மையாலுமே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எதையுமே லாஸ்ட் மினிட்ல படிக்கும்போது அந்த டைமில் போய் தள்ளி போடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 11 மணிக்கு நம்ம ஒரு கொஸ்டின் எடுப்போம், பார்த்தா இம்பட்டு பெருசாக இருக்கும், சரி இதை மட்டும் நம்ம காலையில் எழுந்து படிச்சிக்கலாம் அப்படின்ட்டு மூடி வச்சுருவோம். வேணவே வேணாம், எதையுமே நீ அப்படி காலையில் போஸ்ட்பான் பண்ணாது. அன்லெஸ் நீ நேச்சுரலாகவே மார்னிங்கில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, சார் நான் 10 வருஷமாக டெய்லி காலையில் 5 மணிக்கு எழுந்து படிச்சிருவேன் சார், என்னன்னாலும் பரவாயில்ல, அலாரமே வைக்கலனா கூட 4:59க்கு நான் கண்ணை திறந்துருவேன் அப்படின்ற எபிலிட்டி இருக்கிறவங்க என்ன செய்யலாம், நீ காலையில் எழுந்து படிக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால தான் அப்புறம் படிக்கலாம்னு நினைக்கிறேன்னா அந்த ரிஸ்கே நீ எடுக்கக்கூடாது. சரியா? அப்போ எதுவாக இருந்தாலும் நீ என்ன செய்ய போகிற, யூ கோயிங் டு கம்ப்ளீட் இட் நவ் இட் செல்ஃப், இப்போவே நீ முடிச்சிடணும். இது எல்லாத்துலேயுமே நீ தெளிவாக இருக்கிறன்னா உன்னோட லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்றது உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணுவியா? ஓகே. அண்ட் வென் எவர் யூ ஃபீல் டவுட் ஓகே இல்லை உனக்கு எப்போல்லாம் வந்து பயமாக இருக்கோ கன்ஃபியூஸ்டாக இருக்கோ, யூ ஆல்வேஸ் கெட் ஹெல்ப் ஃப்ரம் டீச்சர்ஸ். ஏன்னா இப்போ ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் வந்து உனக்கு லாஸ்ட் மினிட்ல நடத்துவாங்களா சொல்லி தருவாங்களான்னா கஷ்டம். பட் உனக்கு யூடியூப்பில் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் அது ரிவிஷன் நடக்கும். லாஸ்ட் மினிட்ல கூட நீ வந்து எப்படியாவது படிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி தெளிவாக அழகாக பிளான் பண்ணி படிங்க. சரியா? அடுத்து இதே மாதிரி இன்னொரு செம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, goodbye from Yarnian sir.